அசுத்த மாயா திரை. பொன்மையை பச்சை வண்ணம் உடையது சுத்த மாயா திரை. கருமையை பச்சை வண்ணமுடைய அசுத்த மாயா திரை நீங்கின பிறகு மற்ற 8 திரைகளும் அதிவிரைவில் நீங்கி போய்விடும். இத்திரைகளின் விவரத்தை திருவருட்பெருஞ்சோதி அகவலில் கண்டுணர்க. மேலும் இது நீங்கிய உடனே ஒரு பஞ்ச கிருத்திய முதலானவையும் செய்வான். ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மேற்பட நாமும் முன்பார்த்து கேட்டு லட்சி வைத்துக் கொண்டிருந்த வேதம், அகமம், புராணம், இதிகாசம் வரை கலைகள் ஏதேனும் லட்சி வைக்க வேண்டாம். ஏனென்றால் அதை ஒன்றிலாவது குழுவுக்குறி வண்டி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்திலே உண்மை இன்னாதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவி சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அது மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பெண்கள் லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். யாதெனில் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம் மனுஷனுக்கு அமைப்பை போல் அமைத்து உண்மை இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். தெய்வத்துக்கு கைகால் முதலில் இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாது, விழிக்கின்றார்கள். இது உண்மை இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பிரிவில் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையறியாத அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறியிருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் வல்லவன். அவன் மறைத்தது இதுவரைக்கும் ஒருவரும் கண்டவாடு இல்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டியை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அவன் அப்படிப்பட்டவன் பூட்டியை உடைக்க ஒருவரும் வரவில்லை. அவைகளில் ஏகதேச கர்ம சித்திகள் கற்பனையாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு சித்திக்கும் 10 வருஷம் 8 வருஷம் பிராசை எடுத்துக்கொண்டால் அற்ப சித்திகள் அடையாளம். அதற்காக அவற்றில் லட்சி வைத்தால் ஆண்டவிடத்திலே வைத்துக் கொண்டிருந்த லட்சியம் போய்விடும். ஆண்டவிடத்திலே வைத்த லட்சியம் போய்விட்டால் நீங்கள் அடைய போகின்ற பெரிய பிரயோஜனம் போய்விடும். அல்லது அது முயற்சி செய்து அவ்வளவு காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனை புரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தை தேசமடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும். ஆகையால் அவைகள் லட்சியம் வைக்காமல் ஆண்டவிடத்திலே லட்சியம் வைக்க வேண்டியது. முன் சொன்ன ஏகதேச சித்தி கற்பனை என்கின்றது. வாசக பெருவிண்ணப்பத்தாலும் இயல் வேத தாமங்கள் புராணங்கள் என்ற அருவிளக்கவாய் வசனத்தாலும் உணர்க. மேலும் அதை கண்ட குறிப்பையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதுபோல் வியாகாரம், தோல்காப்பியம், பாணியம் முதலை சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் முழுவதும் குற்றவை. அவைகள் குற்றமே சொல்லியிருக்கின்றார்கள். எவ்வாறெனில் 90, 900 என்கின்ற கணிதத்தின் உண்மை நான் சொன்ன பிறகு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்படி 1, 2 முதல் 100 முதலான இலக்கணக்கு உகர இறுதி வருவானேன் ஒரு சித்தர்கள் காரண பெயராக ஈற்றிருக்கின்றார்கள். 12 + 90 என்றும் 12 + 1000 900 என்றும் வழங்குகின்றன. தொல் என்பது ஒன்று குறையத்தக்கது. தொன்மை